ஒரு சில உதாரணங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சராசரி முஸ்லிமுக்கு இந்த பேர் நிச்சயமாக அறியாத பேராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இஸ்லாமிய சரித்திரத்தை, ஆரம்பகால இஸ்லாமிய சரித்திரத்தை நிர்மாணித்த கர்த்தாக்களில் முக்கியமான ஒருவர். ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆரம்பமாக மூத்தா போருக்கு தோழர்களை அனுப்புகின்ற போது பெருமானார் ஒருவராக 3 நபர்களுக்கு தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார்கள். ஸைத் பின் ஹாரிஸா தளபதியாக இருந்து செயல்படுவார். அவர் ஷஹீதாகிவிட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் தளபதியாக இருக்க வேண்டும். அவரும் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தளபதியாக இருக்க வேண்டும். அவரும் ஷஹீதாகிவிட்டால் தோழர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒருவரை தளபதியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவுக்கு ஏறத்தாழ 3000 தோழர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அங்கே ஏறத்தாழ 1 லட்சமோ அல்லது 2 லட்சமோ ரோமானியர்கள், லட்சக்கணக்கான பேர்களை வெறும் 3000 பேர் கொண்ட இந்த படை எதிர்கொள்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை போன்று 3 தளபதிகளும் ஒருவர் பின் ஒருவராக ஷஹீதாகுகின்றார்கள். கடைசியாக மக்கள் தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்தார்கள். ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக தேர்ந்தெடுப்போம் என்று முடிவு கண்டு அவர்களே தளபதியாக தேர்ந்தெடுத்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் மதீனா மாநகரத்தில் இருந்து கொண்டு தோழர்களுக்கு மத்தியில் மூத்தா களத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, இதோ ஸைத் பின் ஹாரிஸா வீரப்போர் செய்கின்றார், அவர் ஷஹீதாகிவிட்டார். அவருக்கு பின் ஜாஃபர் பின் அபி தாலிப் வீரப்போர் புரிகின்றார், அவரும் ஷஹீதாகிவிட்டார். அவருக்கு பின் அப்துல்லா பின் ரவாஹா, அவரும் ஷஹீதாகிவிட்டார். இப்படி அல்லாஹுவின் தூதர் போர்க்களத்தின் நிகழ்வுகளை வர்ணித்துக் கொண்டே வருகின்ற போது கடைசியாக சொன்னார்கள், இப்போது சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறது என்றார்கள். ஆம், ஹதரத்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்க்களத்தில் தலைமை ஏற்றார்கள். அந்த போரில் இருந்து அடுத்து தளபதியாகவே நீடித்தார்கள். எத்தனை போர்க்களத்துக்கு சென்றார்களோ அத்தனை போர்க்களத்திலையும் வெற்றிக்கு மேல் வெற்றியை தவிர்த்து அவர்கள் வாழ்க்கையில் வேறு ஒன்று கண்டதே இல்லை. ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாலே அதனுடைய மறுபொருள் வெற்றி தல நாயகர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களோடு வெற்றி என்பது 100க்கு 100 அப்படி ஐக்கியமாகி இருந்தது. இந்த நிலையில் பெருமானாருடைய ஹயாத் முடிந்து விட்டது. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருந்தார்கள். அவர்களுடைய காலத்திலேயும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக இருந்தார்கள். வெற்றிக்கு மேல் வெற்றி என்று உலகத்தின் நாலாபுறங்களிலேயும் வெற்றியை இஸ்லாத்திற்கு சேர்த்து கொடுத்தார்கள். ஆனால் ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன், ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை ஏற்றவுடன் முதலாக இட்ட கையெழுத்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி நீக்கம் செய்வது. அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய செய்தி. அதுவும் சாதாரணமான நேரம் அல்ல. ரோமாபுரியிலே, ரோம நாட்டிலே யர்மூக் என்ற இடத்தில் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. ரோமர்களோடு கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. சரித்திர புகழ் பெற்ற ஒரு போர்க்களம் தான் யர்மூக் என்ற போர்க்களம். அந்த போர்க்களத்தில் கடுமையான முறையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. தளபதியாக நின்று ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சித்திகுல் அக்பருடைய மரணத்திற்கு பின் ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி முதல் கையொப்பமிட்டு அனுப்புகின்ற செய்தி, ஹாலித், இந்த கடிதத்தை கொண்டு வருகின்ற அவரை, இந்த கடிதத்தை கொண்டு வருகின்ற அவரிடத்தில் அந்த தளபதி பொறுப்பை நான் ஒப்படைக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் தளபதி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தலைநகர் மதீனா மாநகரத்துக்கு என்னிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து விடலாம். அதனுடைய பொருள் என்ன? தளபதியாக இத்தனை காலம் இருந்த நீங்கள் ஒரு சாமானிய சோல்ஜராக, ஒரு சாதாரண ஒரு படையணி வீரராக நின்று அடுத்து போராடுவது சிரமமாக, கஷ்டமாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மதீனா மாநகரத்துக்கு, தலைநகரத்துக்கு வந்து என்னோடு நீங்கள் சேர்ந்து விடலாம். இல்லை, நீங்கள் விரும்பினால் அந்த படையணியில் ஒரு சராசரி போர் வீரராக நின்று
நீங்கள் போர் புரியலாம், அதற்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் அனுப்புகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கடிதம் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. ஹதரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து அந்த கடிதத்தை ஒப்படைக்கின்றார்கள். தோழர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கலக்கம். இத்தனை காலம் தளபதியாக இருந்தவர்கள், வெற்றிக்கு மேல் வெற்றி என்று இஸ்லாத்திற்கு அணி சேர்த்த அவர்கள் ஒரு கடிதத்தின் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படவிருக்கின்றார்களே, என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆச்சரியமா என்று பதட்டத்தோடு இருந்தார்கள். ஆனால் ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை வாங்கி படித்தார்கள். அடுத்த வினாடி தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் ஹதரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் முழுமையாக ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு ஒரு சாதாரண ஒரு போராளி, ஒரு சராசரி ஒரு போராளி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு சாமானிய போராளியாக தன்னை மாற்றிக்கொண்டு வீரப்போர் செய்கின்றார்கள். மறுநாள் தோழர்களுக்கு மத்தியில் இந்த செய்தி பரவி தெரிந்திருந்தது. ஒரு தோழர் வந்து கேட்கிறார், ஹாலித், உங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடிந்தது? காலமெல்லாம் தளபதியாக இருந்து திரும்புகின்ற தெற்கெல்லாம் வெற்றியை வாகை சூடி வெற்றியை பெற்று இஸ்லாத்திற்கு பெருமை சேர்த்த உங்களால் ஒரே ஒரு கடிதத்தால் தலைமைத்துவத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு ஒரு சாதாரண போராளியாக போராட வேண்டிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்களே, இதை உங்களால் எப்படி சகித்துக் கொள்ள முடிந்தது? மாபெரும் சேனாதிபதி, நேற்று வரைக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய படையணியின் சேனாதிபதி, இன்று சாதாரண ஒரு சோல்ஜர், சாதாரண ஒரு போராளி, இதை உங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று கேட்டார். அப்போது ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தோழரே, எனக்கு என்ன சிரமம் இருக்கிறது? நேற்று எந்த ரப்பை, எந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் போராடினேனோ அதே ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்று சாதாரண ஒரு போராளியாக நின்று நான் போராடுகின்றேன். நேற்று தளபதியாக இருந்த போது அந்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்குத்தான் நான் போராடினேன். இன்று ஒரு சாமானிய ஒரு போராளியாக இருக்கின்ற போதும் அந்த ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் போராடுகின்றேன். எனது நோக்கத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையே, மாற்றம் இல்லையே, என்ன சிரமம் இருக்கிறது என்று சாதாரணமாக சொன்னார்கள். அன்புக்களே, எருமுக்கு போரெல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹு தஆலா அதில் வெற்றியை கொடுத்தான். கடைசியாக சில காலத்திற்கு பின்பாக மதீனா நகரத்துக்கு திரும்பி சென்றார்கள். ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாலிய காலத்து நண்பர்கள். எப்படி நாம் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் வகுப்பு தோழர்கள் சொல்லுவோமோ அதுபோன்று அவர்கள் பாலிய காலத்து நண்பர்கள். ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட, ஹலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன், என்னை ஏன் பதவி நீக்கம் செய்தீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. மௌனம் சாதித்தார்கள். ஆனால் இரண்டு தோழர்களும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி சேமம் நலன் விசாரித்ததற்கு பின்பாக கடைசியாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த கேள்வியை எடுத்து போட்டார்கள். ஹாலித், உங்களை நான் பதவி நீக்கம் செய்தேனே, அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போதுதான் ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், இதுவரைக்கும் அதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டேன், அதற்கு நான் பணிந்து நடந்தேன். ஆனால் இதுவரைக்கும் என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. அப்போதுதான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாலித், வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் அல்லாஹ். வெற்றி கிடைத்தது, அல்லாஹ் வெற்றியை தந்தான். தோல்வி ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தோல்வி ஏற்பட்டது என்று வெற்றியையும் தோல்வியையும் அல்லாஹுவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் தௌஹீத், ஏகத்துவத்தினுடைய உயர்ந்த நிலை. ஆனால் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, திரும்புகின்ற திக்கட்டும் வெற்றி வெற்றி என்று ஹாலித் எங்கு சென்றாலும் சரி வெற்றிதான், வெற்றியை தவிர்த்து வேறு ஒன்று இல்லை. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு எங்கு சென்றாலும் சரி வெற்றியை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், ஹாலித் சென்றாலே வெற்றிதான், அல்லாஹுவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த வெற்றியை ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் மக்கள் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தார்கள். எங்கே நிலைமை பிழையாக போய்விடுமோ, அல்லாஹுவின் பக்கம் கொண்டு போய் வெற்றியை சேர்க்க வேண்டிய நாம் ஹாலிதின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சினேன்.
அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் முதலாக உடனடியாக கையொப்பமிட்டு உங்களை நான் பதவி நீக்கம் செய்தேன் என்று சொன்னார்கள். ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். ஹலீஃபா செய்தது சரி என்று மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குள்ளே இங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை பாருங்கள். நேற்று வரைக்கும் மாபெரும் தளபதியாக இருந்தபோது எந்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக போராடினேனோ அதே ரப்பை திருப்திப்படுத்துவதற்குத்தான் இன்று சாமானிய ஒரு போர் வீரனாக இருந்து நான் போராடுகிறேன் என்றார்கள். இதுதான் இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காகத்தான் எதையும் நாம் செய்கின்றோம், அல்லாஹ்வுக்காகத்தான் எதையும் நாம் செய்ய வேண்டும்.